ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசைக்கல் எப்படி க்ளீன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோங்க. நம்ம தோசைக்கல் ரொம்ப நாளாக சுட்டுட்டே இருக்கிறனால சுற்றியும் கருப்பாகி அழுக்கு ரொம்ப படிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கிறனால ரொம்ப கட்டங்கரையேன்னு இருக்குங்க. அது எப்படி இந்த மாதிரி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பாக பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம நல்ல ஃப்ளேம் நல்லா அதிகமாக எரியணும். தீ அதிகமாக எரியும் போது இந்த ப்ராசஸ் பண்ணால் தான் நல்லா அழுக்கெல்லாம் போகுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குளுந்தண்ணி கல் வச்சதையுமே குளுந்தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, நம்ம ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் சுற்றி வர போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் நம்ம நல்லா தீ அதிகமாகிறதுனால கையில் தேய்க்க முடியாதுங்க. அதனால் இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி அந்த பேக்கிங் சோடாவை தண்ணியில் கலந்து அப்படியே சுற்றி வர ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அந்த லெமன் சாருக்கும் அந்த பேக்கிங் சோடாவும் தான் அந்த அழுக்கை எடுக்குங்க. அப்படியே அந்த லெமனையும் புழிஞ்சு விட்டு அந்த பேக்கிங் சோடா வச்சு தேய்ச்சி எடுத்துருங்க. தண்ணி உள்ள சென்ட்ரல் 1/2 டம்ளர் ஊற்றிடுறோம்லங்க, அந்த இதுலேயே லெமன் ஜூஸு பேக்கிங் சோடா 3ஐயும் வச்சு ஃபுல்லாக உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பு நல்லா வேகமாக எரியும் போது தான் நம்ம தேய்க்கும் போது அந்த அழுக்கு ஃபுல்லாக விட்டு வருங்க. அதனால் அடுப்பு நல்லா வேகமாகவே எரிய விட்டுருங்க. புகை வரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. சென்ட்ரல் இருக்கிறதெல்லாம் டக்குன்னு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இரும்பு ப்ரஷ்ஷை ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நல்லா சுற்றி வர அந்த நம்ம தேய்ச்சி விட்டதை நல்லா இந்த மாதிரி டிஷ்வாஷ் யூஸ் பண்ணி தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மெதுவான சூட்லேயே தோசைக்கல் இருக்கும், அது மேலேயே லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் ஒருக்கா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தி தான் தேய்க்கணுங்க. இவ்வளோ அழுக்கு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தேய்ச்சி எடுக்கணும். லெமன் ஜூஸு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இறக்கியும் நம்ம லைட்டாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது சென்டரில் இருக்கிறது ஃபுல்லாக போயிருங்க. ஆனால் சைடில் இருக்கிறது இன்னும் அப்படியே தான் இருக்கும். அடுத்த ஸ்டெப் 2, அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதே தாங்க, தண்ணி விட்டுட்டு சோடா பேக்கிங் சோடா போட்டுங்க. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு புழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தோசை கரண்டியோ ஸ்பூனோ வச்சு எங்கெங்கே நம்மளுக்கு அழுக்கு விடலையோ அது எல்லாத்தையும் இப்படி சுரண்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. எங்கெங்கே போயிருக்குதோ அதை வாஷ் பண்ணிவிட்டு, எங்கே போகலை எங்கே ரொம்ப கருப்பாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும்ல, அதை இந்த மாதிரி பேக்கிங் சோடாவும் லெமன் ஜூஸும் யூஸ் பண்ணி நல்லா அந்த கரண்டியில் அந்த கருப்பாக இருக்கிறது ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எங்கெங்கே இருக்குதுன்னு அப்போ தான் தெரியும். அதனால் நம்ம தோசை கரண்டி முன்னாடி பின்னாடி திருப்பி வச்சு எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷில் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த பேக்கிங் சோடாவுக்கும் லெமனுக்கும் தான் நல்லா அந்த அழுக்கு ஃபுல்லாக அப்படியே கரைஞ்சி வருங்க. இந்த மாதிரி அழுக்கு எவ்வளோ அழுக்கு வந்துருச்சு பாருங்கள். அதை தேய்ச்சி எடுத்துட்டு ஸ்டெப் 3 தான் ரொம்ப முக்கியங்க. புளி ஒரு கட்டையும் சால்ட் உப்பும் எடுத்துக்கோங்க. எங்கெங்கே நம்மளுக்கு போகலையோ அங்கே எல்லாத்தையும் இந்த புளியும் சால்ட் உப்பையும் வச்சு தேய்ச்சிங்கனாவே அப்படியே பளிச்சுன்னு வந்துருங்க. இந்த சால்ட் உப்புக்கும் புளிக்கும் தான் நல்லா அப்படியே பளிச்சுன்னு வரும். நம்மளுக்கு எங்கெங்கே போகலையோ அங்கே எல்லாம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி லெமனையும் சால்ட் உப்பையும் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருங்க. போகாத இடத்துலலாம் நல்லா போயிடும். இந்த ஸ்டெப்பு தான் கடைசி ஸ்டெப்புங்க. நல்லா இந்த புளிக்கும் உப்புக்கும் தான் நல்லா எஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கனாவே பளிச்சுன்னு வந்துடும். அப்படி இருந்த தோசைக்கல் இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் இந்த ப்ராசஸ் செய்யணுங்க. 1/4 மணி நேரம் கஷ்டப்பட்டால் தான் இந்தளவுக்கு பளிச்சுன்னு வரும். இப்போ அப்படியே தோசை ஊற்றலாங்க. எப்படி தோசை ஊற்றலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி சுற்றி தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆயில் விட்டு அந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டதை நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஆனியன் ஜூஸுக்கு தான் நல்லா நம்மளுக்கு பசையை கொடுத்து தோசையை வர வைக்குங்க. அதுக்கப்புறம் முட்டையும் ஒன்றை உடச்சி ஊற்றிட்டு அந்த முட்டையோட வலுவழுப்பு ஆனியனோட சாருக்கு நல்லா நம்மளுக்கு பசையை கொடுத்து தோசையை நல்லா வர வைக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியும் உப்பையும் ஒரு துணியில் இந்த மாதிரி கட்டிக்கோங்க. புளியும் கல்லுப்பையும் துணியில் கட்டிட்டு
நம்மளுக்கு வந்து எண்ணெய் லைட்டாக விட்டு, ஏன்னா வரன்னு இருக்கும், எண்ணெய் ப்ரஷ்ஷில் தடவிட்டு இந்த மாதிரி புளியும் கல்லுப்பையும் வச்சு நல்லா இந்த மாதிரி தோசைக்கல்லில் தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ நான் வந்து கழுவுன அடுத்த நிமிஷமே இந்த ஃபஸ்ட்டு தோசை உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். இந்த மாதிரி நடுவில் வந்துட்டு மட்டும் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் மொந்தமாக நடுவில் மட்டும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் அடுத்த தோசையிலேருந்து கல் ஃபுல்லாக நைஸாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி உடனே வந்துடுங்க. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அரிசி கழிஞ்ச தண்ணியில் ஊற வைக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம கழுவுன அடுத்த நிமிஷமே இந்த புளியும் உப்பு கல்லும் போட்டு தேய்க்கிறது தான் நல்லா நம்மளுக்கு தோசை வந்து அந்த வலுவலுப்பை கொடுத்து தோசை நல்லா எடுக்கிறதுக்கு வருங்க. ஆனியன் ஜூஸு, புளி, உப்பு 3 தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தோசைக்கல்லை வந்து பதப்படுத்தி தோசை வந்து இந்த மாதிரி சூப்பராக வர்றதுக்கு வந்து யூஸ் ஆகுங்க. உங்கள் வீட்டில் தோசைக்கல் இந்த மாதிரி வரலினா கூட இந்த மாதிரி புளி உப்பு வச்சு தேய்ச்சி தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ண தோசைக்கல்லுக்கு கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும், தோசையும் சூப்பராக வருங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். டாட்டா பை பை, see you.